ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தீராத கஷ்டத்தை தீர்க்கும் சங்கடஹர சதுர்த்தி. வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். முழு முதற் கடவுளாக திகழக்கூடியவர் விநாயக பெருமான். அவரை வணங்காமல் எந்த ஒரு காரியத்தையும் யாருமே செய்ய தொடங்க மாட்டார்கள். அவரை வணங்கிய பிறகு செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றிகள் உண்டாகும். தெளிவான அறிவையும் சிறந்த சிந்தனையும் தரக்கூடிய புத்திகாரகனாக திகழக்கூடியவர் விநாயக பெருமான். அப்படிப்பட்ட விநாயக பெருமானுக்கு உரிய திதியான ஆனி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி திதியன்று விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் முறை மற்றும் விநாயக பெருமானுக்கு உரிய மந்திரத்தை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் சங்கடங்களையும் தீர்க்கக்கூடிய தெய்வமாக திகழ்பவர் விநாயக பெருமான் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதனால்தான் அன்றைய காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு தெருமுனையிலும் விநாயக பெருமானை வைத்து வழிபாடு செய்தார்கள். நம்முடைய கெட்ட காலமும் நல்ல காலமாக மாறுவதற்கும், நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்குவதற்கும், கிரக தோஷங்கள் நீங்குவதற்கும் விநாயக பெருமானை வழிபாடு செய்வது நல்ல பலனை தரும் என்றே கூறலாம். அந்த வகையில் சங்கடஹர சதுர்த்தி நாளன்று விநாயக பெருமானை எப்படி வழிபாடு செய்யலாம் என்பதைத்தான் பார்க்க போகிறோம். நாளைய தினத்தில் காலையிலேயே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயகரின் படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்குமம் வைத்து கொள்ள வேண்டும். பிறகு அவருக்கு வாசனை மிகுந்த மலர்களால் அலங்காரம் செய்து ஒரே ஒரு அருகம்புல்லை அவருடைய பாதத்தில் வைத்து விட வேண்டும். அவருக்கு முன்பாக ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து ஓம் கணேசாய நமக எனும் மந்திரத்தை 21 முறை உச்சரிக்க வேண்டும். பிறகு 3 முறை தோப்பு கரணம் போட்டுவிட்டு காலை நேர பூஜையை நிறைவு செய்து விட வேண்டும். விரதம் இருக்க முடியும் என்றவர்கள் அன்றைய தினம் முழுவதும் விரதம் இருக்கலாம். விரதம் இருக்க முடியாதவர்கள் விநாயக பெருமானை வழிபாடு மட்டும் செய்யலாம். நாளைய தினத்தில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு சென்று விநாயக பெருமானை தரிசனம் செய்வது என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக திகழ்கிறது. மேலும் சங்கடஹர சதுர்த்தி என்பது மாலை நேர வழிபாடு என்று கூறப்படுகிறது. இருப்பினும் சில குறிப்பிட்ட நேரத்தில் விநாயக பெருமானுக்குரிய சங்கடஹர சதுர்த்தி வழிபாட்டை செய்யும் போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அந்த வகையில் காலை 6 மணியிலிருந்து 8:40க்குள்ளும் 10:45 11:45க்குள்ளும் மாலை 5:30 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ளும் இந்த வழிபாட்டை நாம் செய்யலாம். இந்த வழிபாட்டிற்கு கண்டிப்பான முறையில் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாற்ற வேண்டும். பிறகு விநாயக பெருமானுக்கு என்று நெய் தீபத்தை ஏற்றி வைத்து அவருக்கு நெய்வேத்தியமாக தேன், அவல் பொரி, கடலை, பழங்கள், இனிப்பு வகை, சுண்டல், கொழுக்கட்டை, கலவை சாதம் போன்றவற்றில் உங்களால் எதை செய்து வைத்து வழிபாடு செய்ய முடியுமோ அதை செய்து வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். பிறகு விநாயக பெருமானுக்கு தூபம் காட்டிய பிறகு ஓம் விக்னேஸ்வராய நமக எனும் மந்திரத்தை 108 முறை மனதார உச்சரிக்க வேண்டும். இப்படி உச்சரித்து வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு அன்றைய இரவு நிலவு தரிசனம் செய்து விநாயக பெருமானிடம் நம்முடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும். வீட்டில் இந்த முறையில் வழிபாடு செய்ய முடியாது என நினைப்பவர்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகரின் ஆலயத்திற்கு வாசனை மிகுந்த மலர்களை வாங்கி தந்து நிலவு தரிசனம் செய்வது நல்ல பலனை தரும். மேலும் இந்த வழிபாட்டை செய்து முடித்த பிறகு 11 முறை தோப்பு கரணம் போட்டு விநாயக பெருமானின் வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும். வீட்டிலேயே எளிமையான முறையில் சங்கடஹர சதுர்த்தி நாளன்று விநாயக பெருமானை வழிபாடு செய்து அவருக்குரிய மந்திரங்களை கூறுவதன் மூலம் நம்முடைய தோஷங்களும் கஷ்டங்களும் நீங்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.